1948ஆம் ஆண்டு சென்னை மாகாண இந்தி எதிர்ப்பு மாநாடு நடந்தது. அதில் பல தமிழ் பெரியார்கள் கலந்து கொண்டு தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்படுவதற்கு எதிராக குரல் கொடுத்தனர். அந்த இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆற்றிய உரையை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். நாம் தமிழின் இனிமை குறித்தும் தொன்மை குறித்தும் பலவாறு பேசியும் எழுதியும் இருக்கிறோம். கலை இன்று தமிழ்நாடு எங்கனும் கிராமம் தோறும் கூட பரவி நிற்கிறது. ஆகவே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இனி இல்லை. தமிழ் மனம் எங்கனும் கமழ்கின்றது. தமிழ் மக்கள் யாவரும் ஆர்வத்தோடு திகழ்கின்றார்கள். அவர்கள் வேண்டியிருப்பது புதியதோர் புரட்சிதான். சென்ற இந்தி எதிர்ப்பு போரில் ஆண்களும் பெண்களும் ஆடும் குழந்தைகளோடும் அடைகாக்கப்படும் குழந்தைகளோடும் சிறை புகுந்துள்ளனர். தாளமுத்துவின் மனைவியாரும் நடராஜனின் மனைவியாரும் தமது தாலிகளையே அரசாங்கத்தினருக்கு அறுத்து கொடுத்திருக்கின்றனர். ஆகவே அரசாங்கத்தினருக்கு இந்திக்கு இந்த நாட்டில் உள்ள எதிர்ப்பு தெரிந்தே இருக்கின்றது. தமிழின் தனிச்சிறப்பும் இந்தியின் தனி இழுக்கும் கூட ஆட்சி புரியும் அவராசியாருக்கு தெரிந்துதான் இருக்கும். இதுவரை அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இனி மட்டும் எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறார்? தமிழர்கள் வம்பு சண்டையில் ஈடுபடுபவர்கள் அல்ல. ஆனால் வந்த சண்டையை விடாதவர்கள். ஆட்சியாளரின் ஆணவத்திற்கு அடிபணிவதும் அருமை தமிழினத்தவரின் பண்பல்ல. எனவே அறப்போர் தொடுக்க தீர்மானிப்போம். அப்போரில் வெற்றி காண இங்கு கூடியுள்ள நமது வெறும் தலைவர்களின் ஆசியை முதலில் பெறுவோம். ஆட்சியாளர்கள் தமிழின் இனிமையை குறைப்பதற்காகவோ அல்லது அதன் தொன்மையை மறைப்பதற்காகவோ அல்லது அதை பழிப்பதற்காகவோ இன்று இந்தியை இந்நாட்டில் நுழைக்கவில்லை. அப்படி இருந்தால் இனிமை தமிழ் நிறைந்த கம்பராமாயணத்தை, தொன்மை மிகுந்த தொல்காப்பியம் போன்ற நூல்களையே அழிக்க துணிந்திருப்பார்கள். தமிழனுடைய பண்பை அழிக்க, அவனுடைய கலாச்சாரத்தை தமிழ் மக்களிடத்து இன்று ஏற்பட்டுள்ள புத்துணர்ச்சியை ஒழிக்க இவற்றிற்குத்தான் இந்தியை நுழைக்கிறார்கள். எனவேதான் ஆட்சியாளர்களின் குருவி ராவண காவியத்தின் மீது சென்றிருக்கிறது. ஆகவே நமது கலாச்சாரத்தில் கை வைக்க துணிந்த இந்த அரசாங்கத்தின் போக்கை எதிர்த்து அறப்போர் தொடுப்பதுதான் முறை. களம் காண கட்டளையிடுங்கள். தமிழர்கள் மாவீரர்கள், முடிவுடைய மூவேந்தரின் சந்ததியார்கள், கடல் கடந்து சென்று பர்மா தேசத்தை கைப்பற்றி ஆண்டவர்கள், பல தூர அயல் நாடுகளோடும் சிறப்பாக வாணிபம் நடத்தியவர்கள். இவையெல்லாம் திருவிளையாடற் புராண கூட்டுகள் அல்ல, சரித்திர உண்மைகள். எங்கள் இதய கீதமாக இன்று வரை இருந்து வருபவைகள் இவைகள். எனவே எங்களை ஒழிக்க எக்காலும் முடியாது. எனவே அதைரியம் வேண்டாம். அறப்போர் தொடுக்க ஆசி கூறுங்கள். தமிழ் காக்க போர் தொடுங்கள் என்று கட்டளையிடுங்கள். தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று அன்று கூறியதற்காக வெலிங்டன் துரையவர்களால் தயாரிக்கப்பட்ட கிரிமினல் சீர்திருத்த சட்டத்தின் கீழ் அன்று சிறைப்பட்டோம். 1000க்கும் மேற்பட்டோர் சிறை புகுந்தோம். பெல்லாரி சிறையில் பெரியார் அவர்கள் வாட சகித்திருந்தோம். அவருடைய உடலுக்கு பெல்லாரி உஷ்டம்தான் ஏற்றது என்றும், நடராஜன் படிக்கத் தெரியாதவன், அதனால் இந்தியை எதிர்த்து பிணமானான் என்றும் கூறப்பட்ட கடுமொழிகள் கேட்டு சகித்திருந்தோம். எனவே சகித்திருந்தது போதும், வாதாடி பார்த்ததும் போதும். இனியும் தமிழர்கள் பொறுக்க மாட்டார்கள். இனி போர் போர் போர். இந்தி நுழைவால் தமிழ் கெடுமா கடாதா என்பதற்கு பதில் நாம் யாரை கேட்போம்? மறைமலை அடிகளாரையும் திருவிக்காவையும் கேட்பதா அல்லது கனம் கோபால ரெட்டியாரையும் காளா வெங்கட்ராவையும் கேட்பதா? மறைமலை அடிகளாரும் திருவிக்கா அவர்களும் இந்தி நுழைவால் தமிழ் கெடும், தமிழர் கலாச்சாரம் கெடும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்ட பிறகு, அவர்கள் சாட்சி நமக்கு கிடைத்து விட்ட பிறகு, போர் முழக்கம் செய்வது தவிர, போர் முரசு கொட்டுவது தவிர நமக்கு வேறென்ன வேலை இருக்கிறது? தமிழ்நாட்டு மூவேந்தர் போற்றி வளர்த்து காப்பாற்றி வந்த தமிழ் பண்பை, தமிழ் கலாச்சாரத்தை கனகவிசையின் சந்ததியார் கெடுக்க முன் வந்து விட்டனர். எனவே மூவேந்தர் சந்ததியாராகிய நாம் இனியும் இந்த கலாச்சார குலைஞர்களை சும்மா விட்டு வைத்திருக்க முடியாது. தமிழனுக்கு இருப்பது உயர்தனி தோள்கள். அவை தமிழ்காக்க வாள் ஏந்தத்தான் இருக்கின்றன. வாள் ஏந்தி போர் தொடுக்காவிட்டாலும் மன உறுதியனும் வாளேந்தியேனும் அறப்போர் தொடுப்போம்.
இந்த போரில் வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா என்று சிந்திக்க வேண்டியது அவசியமில்லை. நமது லட்சியத்தை இதயத்தில் தீர்மானமாக கொண்ட பிறகு, நமது கொள்கை நியாயத்தை அடிப்படையாக கொண்டதுதான் என்ற நிச்சயம் நமக்கு ஏற்பட்ட பிறகு, வெற்றி கிடைப்பது பற்றியோ தோல்வி நேர்வது பற்றியோ நமக்கு கவலை ஏன்? நியாயத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படும் போரில் ஒரு முறை தோல்வியுற்றாலும் மறுமுறை நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எனவே மாஜி தலகத்தன் என்கிற முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறப்போர் விரைவில் தொடங்கட்டும். பெரியார் விருப்பப்பட்டால் என்னுடைய பெயரை முதல் வரிசையிலேயே சேர்த்து கொள்ள. சென்ற 10 ஆண்டுகளாக நாங்கள் வயிறு வலிக்க பேசி வந்தது உண்மையானால், அதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் புத்துணர்ச்சி உண்மையானால், தமிழனுக்கு தன்மானம் இருப்பது உண்மையானால், தமிழ் மகனுக்கு தன்மானம் காத்துக்கொள்ளும் வீரம் இருப்பது உண்மையானால், சென்ற போரின் போது தாளமுத்துவும் நடராசனும் உயிர் தியாகம் செய்தது உண்மையானால், அச்சமயத்தில் ஆண்களும் பெண்களுமாக 1000ற்கு மேற்பட்டு சிறைக்கு சென்றது உண்மையானால், இத்தனை உண்மைகளும் பயனளிக்க வேண்டுமானால், திராவிடர் கழகம் இதுகாரும் ஆற்றி வந்த பணி வீண் போகாது இருக்க வேண்டுமானால், வாருங்கள் எல்லோரும் சிறைச்சாலைக்கு, அதை மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலையாக்கி விடுவோம். மயில் இனங்கால் வாருங்கள், குயில் இனங்கால் வாருங்கள், தமிழ்காளைகால் வாருங்கள், மூவேந்தர் வழிவந்த சம்மல்களே வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், யாவரும் சிறைச்சாலை நோக்கி. சிறுமதியாளர்கட்கு நன்மதி போதித்திடுவோம். சர்க்கார் அடக்குமுறைக்கு சரியான புத்தி கற்பித்திடுவோம். கடந்த போராட்டத்திற்கு 10 வருடத்திற்கு பிறகும் இப்போதேனும் முற்றுப்புள்ளி வைத்திடுவோம். இவ்வாறு அண்ணா முழக்கமிட்டார். பல தியாகிகள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தங்கள் இன்னுயிரை பணயம் வைத்தனர். இன்று இந்தி திணிப்பு பூரணமாக ஒழிக்கப்பட்டதா என்பதை பொதுமக்கள் தான் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.